என்னோட சேர்ந்துங்க கலாத்தியர் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Galatians chapter 2 verse 21. நான் தேவனுடைய கிருபையை விருத்தியாக்குவதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. ஸோ இங்கே நீங்கள் அதை வாசிக்கும் பொழுதுங்க, இந்த பகுதியில் பால் இதை குறித்து பேசுகிறாருன்னா, அதிகமாக கிருபையை குறித்து போதிக்கிறவர் பால் தான், நீதியை குறித்து போதிக்கிறவரும் பால் தான். பிரியமானங்களே, புதிய உடன்படிக்கை நீதிங்க. ஸோ இன்றைக்கி என்னோட தேவ செய்தி வந்து நீதியின் சரியான விளக்கம், ரைட் டெஃபினிஷன் ஆஃப் ரைச்சஸ்னஸ். ஓகே, நீதியின் சரியான விளக்கங்க. பிரியமானங்களே, நீதியின் சரியான விளக்கம். அதிக தடவை நான் நீதிமான் என்று உங்களுக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். அதை நீங்கள் அதிகமாக பேசணும்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி அதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு சரியான விளக்கம், நீதியின் சரியான விளக்கத்தை உங்கள் மத்தியில் போதிக்கலான் இருக்கேன். பிரியமானங்களே, ஹல்லேலூயா, ஆமென். இதை நான் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அவர் ரத்தத்தை சிந்தி அவர் ரத்தத்தினால நம்ம எல்லாரும் நீதிமான்களாக ஆக்கிட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஹோப் இங்கே உட்காந்து கொண்டிருக்கிற நீங்கள், நான் நீதிமானா, என்னை பாருங்கள், என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்குது, நான் நீதிமானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எப்படி என்னை நீதிமான் என்று சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பிரியமானங்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு இல்லை, நீங்கள் கிறிஸ்து இயேசுவை எப்போ உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீங்களோ, எப்போ அவரை தேவனா நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களோ, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அவர் தான் உங்கள் கடவுளாக இருக்கும் பொழுது, பிரியமானங்களே, நீங்கள் அவர் ரத்தம் மூலமாய் நிரந்தரமாய் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டுட்டீங்க. என்ன ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுங்களா? நம்ம வந்து நிரந்தரமாக நம்மளோட நீதி நம்மள்கிட்ட எடுக்கப்படவே படாதுங்க. ஏன்னா கிறிஸ்துவோட நீதியால் நீதிமான்களாய் நம்ம ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நீதிமானாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் சில காரியங்களை கடைபிடித்து அதை நிறைவேற்றினால்தான் நீதிமான் என்று அழைக்கப்படுவதற்கு நீங்கள் தகுதி என்று சிலர் நினைக்கிறாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீதிமான் என்று உங்களை நீங்கள் கூப்பிடக்கூடுமானால், அழைத்து கொள்ளக்கூடுமானால், சொல்லிக்கொள்ளக்கூடுமானால், அப்படின்னா நான் கிறிஸ்துக்குள் நீதிமான், நான் கிறிஸ்துக்குள் நீதிமான் என்று நான் சொல்லும் பொழுது சிலர் நினைக்கிறாங்க, நீதிமான்னா நீங்கள் சில காரியங்களை செய்து நிறைவேற்றி முடிக்கும் பொழுது தான் நீங்கள் வந்து நீதிமான் என்று சொல்வதற்கு தகுதி பெறுங்க. நடத்தையில் தவறினால், நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நடத்தையில் தவறினால் நீங்கள் அநீதிமான். அதிகமாக ஆண்டரை பிடிச்சி கொள்வது, நீங்கள் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கீங்க வைங்களேன் ஆண்டுக்குள்ளே, அப்போ தான் நீங்கள் நீதிமான். ஆனால் நடத்தையில் நீங்கள் தவறினால் நீங்கள் அநீதிமானாக ஆயிடுவீங்க. அப்படின்னா நீங்கள் வந்து இனி நீதிமான் இல்லை. அப்படின்னா ஒரு நேரம் நீதிமான் நல்லா இருக்கும் பொழுது, தவறும் பொழுது அநீதிமான். நம்புறீங்களா? பெரியமானுங்களே, நம்ம வந்து நிரந்தரமாக நீதிமான். ஹல்லேலூயா. நடத்தையில் தவறினாலும் நம்ம நீதிமான் தான். ஏன்னா நம்ம எல்லாருமே இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் நம்ம வாங்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நம்மளை வந்து விலையேற பெற்ற ஜனங்களாய் பார்க்குறார். ஏன்னா இயேசுவோட ரத்தம் விலையேற பெற்றதுங்க, சாதாரணமானது அல்ல. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஸோ கிறிஸ்து நமக்கு சிலுவையில் முடித்த வேலை நிமித்தமே, பிரியமானங்களே, எஸ், நீங்கள் கிறிஸ்து இயேசு உங்களுக்கு சிலுவையில் முடித்த வேலை நிமித்தம், கிறிஸ்து உங்களுக்கு சிலுவையில் செய்த வேலை, அதை தாங்க நீங்கள் வந்து ஃபோக்கஸாக எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கணும். ஆமென். ஏன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும், உங்கள் வாழ்க்கை முழுவதும் தெரியுங்களா, உங்கள் வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்து இயேசு வர வரைக்கும், நம்முடைய சபைக்காக தேவன் வர வரைக்கும் நீங்கள் வந்து கிறிஸ்து மூலமாக நீதிமான்களாய் ஆக்கப்பட்டுட்டீங்க. அண்ட் இதுதான் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் வந்து அதை நினைத்து கொண்டே இருக்கணும். எனக்கு சரியா ஃபீல் குட் அப்படின்னா எனக்கு நல்லா இருக்கு உணர்வு, நான் நீதிமான். அப்படி நீங்கள் டவுனாக இருக்கீங்க, நீங்கள் நீதிமான் இல்லையா? நீங்கள் எப்போதுமே நீதிமான் தான். பிதாவாகிய தேவன் உங்களை எப்போதுமே நீதிமானாக தான் பார்த்து கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ கிறிஸ்து நமக்கு சிலுவையில் முடித்த வேலை நிமித்தமே நம்ம நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா உங்கள் ஆவிக்குள்ளே இறக்கிக் கொள்ளுங்க பிரியமானங்களே. கிறிஸ்து சிலுவையில் முடித்த வேலை நிமித்தமே நம்ம எல்லாருமே நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ விசேஷமான காரியம் தெரியுங்களா அது? ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நமக்கு எல்லாருக்குமே சிந்தையில் இந்த வசனம் இறங்கிட்டு பிரியமானது. ஆனால் எவ்வளோ இந்த வசனத்தின் ஆழம் எவ்வளவு, அவருடைய அர்த்தம் என்ன பிரியமானங்களே தெரியுமா உங்களுக்கு? நாம்
அவருக்குள், யாருக்குள்ளுங்க? கிறிஸ்துவுக்குள். நம்ம எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, அதை நீங்கள் பேசுகிறீங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு நீங்கள் அனுமதியும் கொடுக்குறீங்கங்க. நீங்கள் கிறிஸ்துக்குள் நீதிமான் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அது சாதாரண இல்லை தெரியுங்களா? உங்களுக்கு தேவையானது சந்திக்கப்படுது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஸோ நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காய் பாவமாக்கினார். பாருங்க, பாவமே அறியாத தேவனுங்க யார் தான் அப்படி வந்திருக்கா? பரலோகத்தையே விட்டு நமக்காக இறங்கி வந்தாரு. நம்மளுடைய பாவத்தை அவர் மேலே போட்டுக்கொள்வதற்கு, நம்முடைய பாவம், குற்றம், குறை எல்லாத்தையும் அவர் மேலே போட்டுக்கொள்வதற்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு போவதற்கு, நம்ம எல்லாரையும் அவர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போவதற்கு அவருடைய நீதியே கொடுக்க வந்தார். ஏன்னா இயேசுவோட நீதி இல்லாமல் நம்ம யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது. தெரிந்து கொள்ளுங்க, இயேசுவோட நீதி இல்லாமல் நம்ம யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ நம்ம ஆண்டவர் இந்த வசனத்தின்படி நீங்கள் பார்க்கும்பொழுது நம்ம பிதாவாகிய தேவன் எவ்வளவு நல்ல தேவன் என்று நீங்கள் பாருங்கங்க. வெறும் பாடலில் மாத்திரம் அல்ல, வார்த்தையில் நீங்கள் பாருங்கங்க, எவ்வளோ நல்ல தேவன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பிதா. எவ்வளோ நல்ல தேவன் சொல்லும் பொழுது மேல் சிலுக்குதுங்க. ஸோ நம்ம சரியா செய்வதனால தான் நம்ம நீதிமான், நம்ம சரியா செய்வதனால தான் நம்ம நீதிமான்னு சில நினைக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய வேலைகள் சரியா இருக்கணும். அப்போனா நான் சிகரெட்டே அடிக்க மாட்டேன், நான் விபச்சாரம் செய்வதில்லை, நான் மதுபானம் குடிப்பதில்லை, நான் பிறருடைய குடும்பத்தை கெடுப்பதில்லை, நான் திருட மாட்டேன், செய்யாதவங்க, ஓகே, அப்ரைட்டாக வாழ்கிறவங்க, ஓகே பிரியமானங்களே. ஸோ சிலர் இதை வச்சு இந்த காரணங்களை வச்சு நான் நீதிமான், நான் உண்மையாக இருக்கிறேன், அதனால நான் நீதிமான் என்று சொல்கிறாங்க. பிரியமானங்களே, இல்லை பிரியமானங்களே, இயேசு நமக்கு சிலுவையில் செய்து முடித்த வேலையே நம்மை நீதிமானாய் ஆக்கிற்று. இது ஆழமாக உங்கள் இருதயத்தில் பதியணும் பிரியமானங்களே. ஏன் தெரியுங்களா? ஆழமாக பதியாவிட்டால் திரும்பவும் நீங்கள் கிரியைகளுக்கு, வேலைகளுக்கு தான் நீங்கள் ஓடுவீங்க. இப்படிலாம் வாழலை தருமா, இதெல்லாம் சரியில்லை தருமா அவங்கள்ட்ட, அவங்கள எப்படி நீங்கள் நீதிமான் என்று சொல்கிறீங்க? ஸோ நம்ம நம்மள்ட்ட எல்லாம் ரொம்ப நல்ல பழக்கம் வழக்கம் இருக்குது, நல்ல காரியங்கள் நல்லது பிரியமானங்களே. ஆனால் அதனால நம்ம நீதிமான் இல்லை, கிறிஸ்து இயேசு மூலமாக தான் நம்ம நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அண்ட் ஸோ பிரியமானங்களே, சரியான கிரியைகள் செய்வதனால் நாம் நீதிமான் அல்ல. தெரிந்து கொள்ளுங்க, நான் சிகரெட்டே குடிக்காமல் வாழ்ந்தால் தான் நீதிமான். அதுக்கு நீங்கள் சிகரெட் குடிக்கணும்னு நான் சொல்லலை. ஏன்னா ஒரு சிலருக்கு ஆல்ரெடி இந்த பழக்கம் இருக்குது, எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ லாங் லைஃப், லாங் டேர்ம் அது இருந்துடுச்சுன்னா உங்களால் அதை விட்டு விடுவிப்பட முடியாது. ஆனால் உங்களை விடுவிக்கிறவர் ஒருத்தர் தான் இயேசு கிறிஸ்து. நீங்கள் கிறிஸ்துக்குள், நீ கிறிஸ்துக்குள் நான் நீதிமான் என்று சொல்ல 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 அந்த சிகரெட் குடி பழக்கம் உங்களை விட்டு தானாகவே ஓடி போகும். அதனால தான் பிரியமானங்களே, நீதியை குறித்து உங்கள் மத்தியில் இப்போ நான் விளக்க உரை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஸோ பிரியமானங்களே, ஸோ சிலர் ஒதுக்குறாங்கங்க, நீங்கள் எல்லாத்துலேயும் சரியாக இருந்தால் தான் நீங்கள் நீதிமான். இதுதான் கிரேன் ஒர்க்ஸ் ரைச்சஸ்னஸ் சொல்லுவாங்க, ஒர்க்ஸ் ரைச்சஸ்னஸ். அப்போனா நீ கிரியை செய்தா, நல்ல கிரியை செய்தால் தான் நீ நீதிமான், இல்லாட்டா நீ அநீதிமான். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீதிமான் கிடையாது, அநீதிமான் என்று ஒன்றுமே இல்லை. ஏன் தெரியுங்களா? கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வந்தவங்க எல்லாருமே நீதிமானாக ஆயிட்டாங்க. ஆண்டவர் தெரியாதவங்க தான் இன்னும் நீதிமான ஆகலை. தேவன் இயேசுவை சொந்த கடவுளாக இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவங்க தான் இன்னும் நீதிமான ஆகலை. ஏன்னா நீதியை கொடுக்க வந்தவரே மனுஷனுக்கு இயேசு ஒருத்தர் தான். ரத்தத்தை சிந்தி கொடுத்தார் பிரியமானங்களே. அப்போ நான் உங்கள் மேலேயும் என் மேலேயும் எவ்வளோ அன்பு, எவ்வளோ பாசம்னு நீங்கள் பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இயேசு சரியாக செய்ததுனால தான், நம்ம சரியாக செய்யறதுனால நம்ம நீதிமான ஆகலை, இயேசு சரியாக செஞ்சதுனால தான் நம்ம நீதிமான ஆக்கணும். பாப்போமா, ரோமர் அதிகாரம் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, அதோடு தான் ஆதாமு, அநேகர் பாவிகளாக்கப்பட்ட பொழுது போல, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, கிறிஸ்துவை அறியாதுக்கு முன்பு நம்ம இந்த பட்டியலில் தான் இருந்தோம் பிரியமானங்களே. ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அதுதான் கிறிஸ்து. ஸோ இயேசு நமக்காக, ரெண்டாவது பார்த்தீங்களா, ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள்.
உங்க கீழ்ப்படிதலா இல்லை ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலயா? இங்க ஒருவர் இயேசு கிறிஸ்துங்க. ஹல்லேலூயா. ஸோ அவர் முற்றிலும் சிலுவை பரியந்த முற்றும் கீழ்ப்படிந்தபடியினால நம்ம எல்லாரும் நீதிமான்களாய் ஆகப்பட்டிருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. பிதாவோட சித்தமும் இதுதான். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நம்ம தேவன் ரொம்ப நல்லவருங்க. ஹல்லேலூயா. ஸோ இதுதான் இயேசு நமக்கு சரியாய் செஞ்ச வேலை. இயேசு சரியா செய்ததினால் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். நம்மளால சரியா செய்ய முடியலங்க. நம்ம எல்லா விதத்துலையும் தவறி தான் போனோம் நீதிமானுங்களே. அதனால தான் இயேசு நமக்காக வர வேண்டியதாயிட்டு. ஹல்லேலூயா. நம்மளோட இயலாமையை தேவன் பார்க்க விரும்பலை, நம்மளோட முடியாமையை தேவன் பார்க்க விரும்பலை, நம்முடைய பலவீனங்களை தேவன் பார்க்க விரும்பலை. இது நிமித்தம் நம்ம தத்தளிச்சு கொண்டு வாழ்வதே தேவன் பார்க்க விரும்பலைங்க. அதனால தான் இயேசுவை நமக்கு அனுப்பினார். இயேசு மூலமாய் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் வாழ்க்கை நமக்கு வேண்டிய எல்லாமே நமக்கு சேர்வதற்காக இயேசு பிதாவாகிய தேவன் அவர் முடித்த வேலையில பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறாருங்க. ஆமென். அதனால அவருக்குள் நம்ம இருக்கிறபடினால நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய செயல்னால இல்லை, உங்களுடைய கிரியைகள்னால இல்லை, ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் ஆக்கப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணர். பிறகு என்ன பாடுறாரு? துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. நம்மளால் முடியாததை அவர் செய்து முடித்து நம்மளை கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம சொந்த செயலால நீதிமானாய் நம்மளால ஆக முடியல. தேவனோடு நம்மளால ஒப்புரவாக முடியல. இயேசு நமக்கு செஞ்சு நம்மளை நீதிமானா ஆக்கி தேவனோடு ஒப்புரவாக்க வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு மூலமாங்க நம்ம வாழ்க்கையெல்லாம் கிறிஸ்துக்குள்ள தான் அடங்கியிருக்கு. அதான் உங்களை நீங்களே தனித்து பார்க்கக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துக்குள் யார் என்று தான் உங்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கணும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. ஹல்லேலூயா. சில நினைக்கிறாங்க, வான்ஸ் இயேசுக்குள் சேர்த்துட்டா ஏற்றுக்கொண்டா அவங்கள்ட்ட எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி நான் சொல்ல வரல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சரியாக விசுவாசிக்கும் பொழுது அவங்க கிறிஸ்துக்குள் நீதிமான் யார் என்று அவங்க அறிந்து கொண்டு கிறிஸ்துக்குள் நீதிமான் தாங்க மொத இது. நீங்கள் அதை அறிக்கை செய்ய எதெல்லாம் அவங்கள விட்டு கடந்து போகணுமோ அதெல்லாம் கடந்து போகும். ஏன் தெரியுங்களா? அது நீங்கள் செஞ்ச வேலை இல்லை, அது இயேசு கிறிஸ்து உங்களுக்காக செய்த வேலை. இயேசு கிறிஸ்துவோட நீதினால் நீங்கள் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. ஸோ இயேசுவோட நீதியை தான் நீங்கள் நான் கிறிஸ்துக்குள் நீதிமான் என்று நீங்கள் சொல்லுங்க. இயேசுவோட நீதியை நீங்கள் அறிக்கை செய்ய பிரியமானங்களே, எல்லா குடிபோதை, எல்லா சிகரெட் பழக்க வழக்கம், என்னென்ன அடிமைத்தனம் எல்லாம் உங்களை விட்டு மாறி போகும். ஹல்லேலூயா. நிறைய சாட்சிகள்ங்க இருக்கு, நிறைய சாட்சிகள் உலகம் முழுவதும். ஆமீன். தத்தளிச்சு கொண்டிருந்தவங்க விடுபட்டது. அப்படியே நீங்கள் கேட்கலாம், சிஸ்டர் நான் இந்த பழக்கத்திலே நான் இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆனால் நான் இயேசுவை தான் சொந்த கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கேன், இயேசு தான் என்னுடைய கடவுள், இயேசுவை தவிர வேறு தெய்வம் எனக்கு இல்லை. நீங்கள் ஸ்டில் தேவனுடைய நீ கிறிஸ்துக்குள் நீதிமான் தான். இயேசு வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா? நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. அதையே நான் சொல்கிறேன். ஆமேன். அதனால் நான் இன்னும் சிகரெட் குடிங்க, இன்னும் தண்ணி குடிங்க, இன்னும் என்னென்னலாம் செய்யும், அதெல்லாம் நான் சொல்லவே கிடையாது பிரியமானங்களே. ஏன்னா உங்களை பற்றி 100க்கு 100 அறிந்தவர் புரிந்தவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே, பிதாவாகிய தேவன் மாத்திரமே. நம்மளை பற்றி எல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியுங்க. அதனால தாங்க இயேசுவை நமக்காக அனுப்புனாரு. நம்மளால சொந்தமாக நம்முடைய சுயநீதி, செல்ஃப் ரைச்சஸ்னஸ் தான் சொல்லுவாங்கங்க, நம்மளுடைய சொந்த நீதியால் பரலோகத்துக்கு போகிறதுக்கோ தேவன் முன்பாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தகுதிப்படுவதற்கோ அல்லது ஜபங்கள் கேட்கப்படுவதற்கோ பிரியமானங்களே நம்மனால முடியாது, நம்ம கிரியையினால முடியாது, எல்லாம் இயேசு மூலமாக தான். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நம்ம சரியான வேலையை செய்தால்தான் நம்ம நீதிமான் கிடையாது. இயேசுவை சரியாக விசுவாசிப்பது தான் நம்மை நீதிமானாய் ஆக்கும். அதுதான் கிறிஸ்டியானிட்டி, அதுதான் கிறிஸ்துவத்துவம். இது தாங்க கிறிஸ்துவத்துவம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இல்லைங்க கிறிஸ்துவத்துவம் என்ன நீங்கள் செய்யணும், என்ன நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு இல்லை பிரியமானங்களே. கிறிஸ்டியானிட்டி இப்போ நம்ம கிறிஸ்துக்குள் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டு விட்டோம். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவை சரியாக விசுவாசிப்பது தான் நம்மை நீதிமானாய் ஆக்குது என்பதுதான் கிறிஸ்துவத்துவம்.
ஏன்னா பரலோகத்தில் போய் நீங்கள் வாசம் பண்ணுறதுக்கு மத்தியூ 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் இயேசு தெளிவாக சொல்லிட்டார் பிரியமானங்களே. அதை வீட்டில் போய் வாசிங்க. பரிசேயர் சதுசேயர் அவங்களுடைய நீதியை காட்டிலும் மேலான நீதி தான் உங்களை வந்து பரலோகத்துக்கு தகுதிப்படுத்தணும். அவரே சொல்கிறாரு, என்னுடைய நீதி தான் உன்னை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்தணும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஸோ யாரையும் எடை போட்டுறாதீங்க, பிரியமானங்களே. ஆமென், ஹல்லேலூயா. இது உண்மை பிரியமானே. கிறிஸ்துவத்துவம் வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், கிறிஸ்துவத்துவமா கிறிஸ்டியானிட்டியா இயேசுவை சரியாக விசுவாசிப்பது தான் நம்மை நீதிமானாய் ஆக்குவது. இயேசுவை சரியாக விசுவாசிப்பது, இயேசுவை விசுவாசிப்பது மூலமாய் நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம். இயேசுவை விசுவாசிப்பது மூலமாய் மாத்திரமே. இயேசுவை விசுவாசிப்பது பாருங்க, விசுவாசிப்பது புதிய ஏற்பாடுங்க, புதிய உடன்படிக்கை பிரியமானங்களே. விசுவாசிப்பது மாத்திரமே. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கான சகல வேலையோ கிறிஸ்து இயேசுவை சிலுவையில் வெற்றிகரமாய் செய்து முடித்தார் பிரியமானங்களே. ஏன்னா அவருடைய வேலை வந்து பூரணமாய் முடிந்தது. வெற்றி சிறந்தார் இயேசு, வெற்றி சிறந்தார் சிலுவையில். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸோ ஏழைகளுக்கு கொடுப்பது, பிறருக்கு நல்லது செய்வது, வசதி இல்லாதவங்களுக்கு உதவி செய்வது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். கட்டாயப்படுத்தலை, இருக்கிறது நல்லது. இந்த நல்ல கிரியைகள் நம்மை நீதிமானாக ஆக்குது என்று சிலருக்கு நல்ல ஒரு உணர்வு இருக்கு. ஓ, நல்ல கிரியைகளை செஞ்சுட்டேன் அப்படின்னா நான் வந்து ஏழைக்கு உதவுறேன், நான் வந்து பிறருக்கு நல்லதே நான் செய்கிறேன், வசதி இல்லாதவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன், இது எனக்கு பரலோகத்தில் ஒரு இடத்த கொடுக்கும். இல்லை பிரியமானங்களே, இது வந்து அந்நியர்கள் இதை தான் நம்பிட்டு இருக்காங்க. நம்ம இந்த பட்டியலில் இல்லை, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உதவி செய்கிறது நல்லது தான், ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஒரு குட் ஃபீல். நான் நீதிமான போல இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீல். ஏன்னா நான் நீதிமான்னா நான் இதெல்லாம் செய்யணும், இதான் ஒர்க்ஸ் ரைச்சஸ்னஸ். பிரியமானங்களே, வேலை கிரியை செய்த நீதி, கிரியைகளால் உண்டாகிற நீதி. சிலர் இதை வச்சு அவங்களே சந்தோஷப்படுத்திக்குவாங்க. ஆனால் பிதாவாகிய தேவன் பிரியமானங்களே, பிதாவாகிய தேவன் நம்ம பார்ப்பது போலவோ நினைப்பது போலவோ அவர் நினைக்கிறதே இல்லை, பார்க்குறதும் இல்லைங்க. உங்களுடைய உயர்ந்த குணம் பிரியமானங்களே, உயர்ந்த குணம் தான் வந்து ஏழைகளுக்கு கொடுப்பதுங்க. உங்களுடைய தியாக மனசுங்க, பிறருக்கு நல்லதே செய்வது பிரியமானங்களே, அண்ட் வசதி இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது பிரியமானங்களே, உங்களுடைய நல்ல வேலை. இதெல்லாம் பார்த்துங்க உங்களை நீதிமான் என்று அவர் பார்க்கவே மாட்டார். தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே, தேவன் இதை பார்த்து உங்களை நீதிமானாய் பார்க்க மாட்டாரு. இயேசு தம்மை சிலுவையில் தாழ்த்தினது. ஹல்லேலூயா. ரோமர் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிச்சோம். இயேசு தம்மை சிலுவையில் தாழ்த்தினதை தான் அவருக்கு விருப்பமாக இருக்குங்க. அதுதான் அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குங்க. அதை தவிர வேற விருப்பம் தேவனுக்கு இல்லவே, பிதாவாகிய தேவனுக்கு இல்லவே இல்லை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. கல்வாரியில் இயேசு சிலுவையில் பூர்ண பலியை பார்த்து தான், அவருடைய பூர்ண பலிங்க, அவருடைய பூர்ண பலியை பார்த்து தான் தேவன் உங்களையும் என்னையும் நீதிமானாய் ஆக்கிட்டாரு. என்னமோ நீதிமான் சொல்கிறாங்க, நானும் நீதிமான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நான் ஏன் நீதிமான்? பெருமானுங்களே, இதோட விளக்கத்தை தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன் இதை அறிக்கை செய்வது எவ்வளோ முக்கியம் என்று உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்துட்ருக்கேன். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ அதனால தான் பிரியமானங்களே, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்கிற அந்த நாளில் நீங்கள் தேவனுடைய பிள்ளை ஆகிட்டீங்க. இனி நீங்கள் வந்து தேவனுடைய பிள்ளை ஆகிட்டீங்க, நீங்கள் கிறிஸ்டியன் ஆகிட்டீங்க, நீங்கள் தேவனுக்கு தான் நீங்கள் சொந்தம். ஏன் அதோடு சேர்த்து நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாயும் ஆயிட்டீங்க. அந்த நாள்லேயும் தேவன் வந்து உங்களை நீதிமானாய் ஆக்குறாரு அதே நாளில். அதனால தான் நீங்கள் எப்படி கிறிஸ்துவங்களை போல வாழ்கிறாங்களா பார்க்கலாம், அவங்க நடத்தை எப்படி இருக்குது, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அப்புறம் தான் அவங்க வந்து நீதிமான் என்று நம்ம சொல்லணும். இல்லை பிரியமானங்களே, ஒருத்தர் வந்து எப்போ அவங்களோட வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வராங்களோ, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அந்த நிமிடமே பிரியமானங்களே அவங்க வந்து தேவன் பிள்ளையாய் மாறுறாங்க. அவங்க பாவமெல்லாம் மன்னிக்கப்படுது. அந்த நிமிடமே பரிசுத்த ஆவியானவர் அவங்க உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுறாரு. அந்த நிமிடமே அவங்க வந்து கிறிஸ்துவுக்குள் நீதிமானாய் மாறுறாங்க. ஹல்லேலூயா. மனுஷன் பார்ப்பது போல இல்லைங்க, மனுஷங்க தான் பிரித்து வச்சுருக்காங்க தெரியுங்களா. அவனை பார்க்கணும், சரியாக வாழ்கிறாங்களா, அப்புறம் தான் அவங்க வந்து நீதிமானியா நம்ம சொல்லணும். இல்லை, நீங்கள் ஆல்ரெடி அப்பயே நீங்கள் நீதிமானாக ஆக்கப்பட்டுட்டீங்க. ஆமென்.
அப்போவே நீங்கள் கிறிஸ்துக்குள் வாழ்வீங்க. ஸோ சரியாக அவங்களுக்கு போதிக்கப்படும் பொழுதுங்க, சரியான கைடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாகவே அவங்க வாழ்வாங்க ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா, ஆமென். எஸ், ஹல்லேலூயா, ஆமென். ஸோ பிரியமானவர்களே, ஸோ உங்கள் நல்ல கிரியைகளினால் நீதிமானாக ஆகலாம் என்று பார்க்க சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல கிரியைகள்னால தான் நம்ம நீதிமான். அடுத்தது என்ன தெரியுங்களா? 10 கட்டளைகளை கடைப்பிடிப்பது தான் நம்மளை நீதிமானாய் ஆக்கும் என்று நினைக்கிறாங்கங்க. ஸோ நீங்கள் சிலுவையில் இயேசு உங்களுக்காக முடித்த பூர்ண வேலையை சிலர் மறுக்கிறாங்க. இதோடைய விளக்க உறவே தான் பால் கலாத்தியர் 2வது அதிகாரம் 21வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு. அப்படின்னா ஏன் அவர் அது அப்போ சொன்னார்னா, கலாத்தியர் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பால் பிரசங்கம் பண்ணுறதையும் கேட்டுக்கிறாங்க. வெளியேந்து பால் பிரசங்கம் பண்ணிட்டு போன பிறகு வேற ஆள் போதிச்சு அவங்க மண்டையை குழப்பி விட்டாங்க. ஸோ அவங்க திரும்பவும் நியாயப்பிரமாணத்துக்கே ஓடுறாங்கங்க. ஏன்னா அவங்களாம் யூதர்கள் கிரேக்கர். ஸோ இவங்களாம் நியாயப்பிரமாணத்துக்கே திரும்ப ஓடுறாங்க. ஸோ அதை குறித்து தான் பால் இங்கே பேசுகிறார். விளக்கமாக அழகாக அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறாருங்க. இங்கே மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 21வது வசனம். நான் தேவனுடைய கிருபையை விருத்தியாக்குவதில்லை, நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. ஸோ இங்கே பால் என்ன சொல்கிறாருன்னா, நீதியானது நியாய பிரமாணத்தினால தான் வரும்னு அப்படியான ஒரு போதனையை கலாத்தியர் சபை கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. அதைத்தான் இல்லைன்னு சொல்லி பால் இங்கே சொல்கிறாரு. இல்லை, ஏசு நியாயப்பிரமாணம் மூலம் தான் நீ நீதிமானாய், அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க அந்த வசனத்தை. நியாயப்பிரமாணம் மூலமாக தான் நீ நீதிமானாய் ஆக்கப்படணும்னா கிறிஸ்து உங்களுக்காக மரித்தது பிரயோஜனமே இல்லை, வீணாய் இருக்குமே தான் பால் இங்கே சொல்கிறாரு. அப்படின்னா பால் என்ன சொல்கிறான்னா, பிரமாணத்தை இனி நம்ம கடைப்பிடிக்க தேவையில்லை. கிறிஸ்து மூலமாக தான் நம்ம நீதிமான்களாய் ஆக்கப்பட்டுட்டோம். இனி கிறிஸ்து மூலமாக தான் நம்ம ஏன்னா கிருபையினாலே இலவசமாய் நீதிமானாய் மாற்றப்பட்டுட்டோம். ஹல்லேலூயா. இந்த நீதியின் அறிக்கை நம்ம வாழ்க்கையிலங்க, நான் கிறிஸ்துக்குள் நீதிமான் என்று சொல்வது ரொம்ப முக்கியமாக இருக்குது பிரியமானங்களே. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? தேவனுடைய அப்பனா என்னுடைய சொந்த கிரியையினால நான் நீதிமான், நான் என் சொந்த கிரியை சரியாக இருந்தால் தான் நான் நீதிமான், நான் 10 கட்டளையை நான் கடைப்பிடிச்சா தான், இதெல்லாம் நான் தவறாமல் நான் கவனிக்கணும், ஒவ்வொரு நாளும் இந்த 10 கட்டளையை நான் பார்க்கணும், எது நான் செய்யணும் எது நான் செய்யக்கூடாது, அப்போ தான் நான் நீதிமான் என்று சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? இவங்க தான் கிறிஸ்து மரித்ததை வீணாக்குறாங்க. அங்கே தான் பால் இந்த வசனத்தை தெளிவாக சொல்கிறாரு. புரிஞ்சிச்சிங்களா? தெளிவாக சொன்னேன்னா? ஆமென். ஸோ வசனத்தை நீங்கள் படிக்கும்பொழுது அப்படி தாங்க நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா இப்போ நம்ம வாழ்வது கிருபையின் உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானங்களே. கிறிஸ்துக்குள் நீதிமான்களாய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், எவ்வளோ மணி நேரம் நம்ம எந்த 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 பொசிஷன்லேருந்து நம்ம ஜெபிக்கிறோம், எவ்வளோ நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், எவ்வளோ வேதத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அப்படி இல்லைங்க நம்மளுடைய ஆசீர்வாதம். கிறிஸ்து மூலமாய் எல்லாத்தையும் நம்ம சுதந்திரிக்கிறோம். நம்ம நீதிமானாய் ஆக்கப்படுறோம். சரியான அப்ரோச்சில் நம்ம தேவன்கிட்ட போகிறோம். நீதிமான். அப்போ நீதிமான் என்று நீங்கள் சொல்லும் பொழுது பிரியமானங்களே, தேவனிடத்தில் நீங்கள் போகும்பொழுது நீதிமான் என்ற உணர்வோடு நீங்கள் போவீங்க. அப்படின்னா நான் கிறிஸ்துக்குள் நீதிமானாய் ஆக்கப்பட்டுட்டேன், அதனால நான் நீதிமான். அதனால நான் இந்த தேவன் கிறிஸ்துவோட நீதியோடு நான் போய் ஜெபம் பண்ணும் பொழுது, நான் கொஞ்ச நேரம் நான் ஜெபம் பண்ணாலும், நான் ரொம்ப நேரம் நான் ஜெபம் பண்ணாலும் என் ஜெபத்தை தேவன் கேட்பாரு. ஏன்னா நான் கிறிஸ்துக்குள் நீதிமானாய் ஆக்கப்பட்டேன். நீதியில் உண்டான ஆசீர்வாதங்கள், நீதியினால் கிறிஸ்துவோட நீதியினால் உண்டான ஆசீர்வாதம் எனக்கு அப்படியே பலிக்குது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? ஆமென். ஸோ சிலர் பாருங்கங்க, இல்லை நீ இவ்வளோ செஞ்சாதான் சரியாக ஜெபம் பண்ணியா, சரியாக முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணியா. முழங்கால் படிக்கிறது தப்பு கிடையாதுங்க. ஆனால் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்காதவங்களும் படியிடு, அப்போ தான் தேவன் கேட்பாருன்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான வலியுறுத்தல்கள் நான் சொல்கிறேன் பிரியமானங்களே. இதெல்லாம் நீ செஞ்சால் தான் தேவன் அதை பார்த்து ஒன்று ஆசீர்வதிப்பார். இல்லைங்க, இதுதான் நம்ம சுயநீதிக்கு ஓடுறோம். நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணாலும் சரி, முழங்கால் படியிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் சரி, ஒன்ஸ் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக ஆயிட்டீங்கன்னா உங்கள் ஜெபங்கள் வல்லமையாக தேவனுடைய சமூகத்துக்கு போகுது. ஹல்லேலூயா.
ஆமென். ஆமென். இதாங்க உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? இதுக்கான வித்தியாசத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு முன்னே இதை பார்ப்போம் திரும்ப. இந்த வசனத்துக்கு ஓகே, இதுக்கு போகிறதுக்கு முன்னே நான் இதிலே நிற்கிறேன். ஓகேயா? ஸோ கலாத்தியர் 2:21 வசனத்தின் படி பிரியமானங்களே, எப்படி அவங்க வந்து கிறிஸ்து இயேசு அவங்களுக்கு சிலுவையில் முடித்த வேலையை வீணாக்குறாங்க, எப்படி அதை வந்து மறுதரிக்கிறாங்க, எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அதுக்கு சிலருக்கு தெரியல, தெரியுங்களா? அதை தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்கன்னு. ஏன்னா இந்த வசனம் அவங்களுக்கு தெரியல. பால் இங்கே விளக்குறது அவங்களுக்கு தெரியல. இருக்காங்கங்க இது வரைக்கும் இப்படி உட்காந்து கொண்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுங்களா? இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட விளக்குறேன் பிரியமானுங்களே. என்னை மானாக்குவதற்கு இயேசு முடித்த வேலை ஒட்டி பத்தாது. அப்புறம் இந்த வசனத்தில் இங்கே வசன பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க, என்னை நீதிமானாய் ஆக்குவதற்கு இயேசு முடித்த வேலை மட்டும் பத்தாது, நான் தேவனுக்கு முன்பாக என்னை சுத்திகரிக்கணும். நான் வந்து என்னுடைய நல்ல கிரியைகளினால என்னுடைய கிரியைகளை நான் காத்துக்கொள்ளணும் என்று சொல்லி அப்போ தான் நான் நீதிமான் அப்படின்னு சிலர் இல்லை, இதில் தான் எனக்கு திருப்தி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? இவங்க தான் என்ன தெரியுங்களா செய்கிறாங்க? தேவன் கிறிஸ்து இயேசு சிலுவையில் முடித்த வேலையை நிகாரிக்கிறாங்க. அப்படின்னா அதை மறுக்கிறாங்க. அவங்களுக்கு அது தெரியுதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அவங்க வந்து டிபெண்ட் ஆன் தியர் ஒர்க்ஸ், அவங்களுடைய கிரியைகள். அப்படின்னா நான் என் செல்ஃபை சுத்திகரிச்சுக்கொள்ளணும், நான் என் செல்ஃபை நான் சரியாக நீதிமான ஆக்கிறதுக்கு நான் தகுதி பெறணும், நான் வந்து என்னுடைய நல்ல கிரியைகள் சொன்னலைங்க, ஏழைக்கு ஒடுப்பது, பிறருக்கு நல்லது செய்வது, வசதிதான், நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும், பார்க்கணும், நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் நான் நீதிமான் என்று நான் திருப்தி அடைவேன். ஸோ இவங்க தான் வந்துட்டு இயேசு முடித்த வேலையை விருத்தியாக்குறாங்க. இவங்க தான் வந்து இயேசு முடித்த வேலையை சிலுவையில் இயேசு அவங்களுக்காக மரித்தது வீண் என்று சொல்கிறாங்க. பிரியமானுங்களே, ஆனால் இல்லை பிரியமானுங்களே, புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ நம்ம இந்த பட்டியலில் இருக்க வேணாம் பிரியமானுங்களே. நம்ம இதுக்கு வருவோம். நம்ம வந்து கிறிஸ்து மூலமாக நீதிமான ஆக்கப்பட்டுட்டோம். உங்கள் கிரியைகளுக்கு ஓடாதீங்கங்க. உங்கள் கிரியைகளை தேவன் பார்க்கறது கிடையாது, உங்கள் விசுவாச அறிக்கையை தான் அவர் பார்க்குறாரு. எப்படி நீங்கள் தேவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க அதை தான் அவர் பார்க்குறாரு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானே. ஹல்லேலூயா. ஸோ பவுல் சொல்வது போலங்க, இங்கே கவனித்து நம்ம பார்க்கும்பொழுது பவுல் என்ன சொல்கிறார்? உங்கள் நல்ல கிரியைகளை உங்கள் நல்ல கிரியைகளை நீங்கள் சார்ந்து கொள்ளும் போதுங்க 10 கட்டளை உங்கள் நல்ல கிரியைகளை நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது உங்கள் 10 கட்டளை நீங்கள் அதை பிடித்து கொண்டே நீங்கள் நீதிமான் என்று நம்பும் பொழுது, இப்போ தவறாமல் நான் வாசிக்கிறேன், நான் என் செல்ஃபை செக் பண்ணிக்கிறேன், நான் இந்தபடி வாழ்கிறேன்னா, 10 கட்டளைப்படி வாழ்கிறேன்னா, பெரியமான்களே அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? இயேசு மரித்தது வீண் என்று சொல்கிறார். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் திரும்பவும் அதே விளக்கத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறேன். நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானுங்களே. ஹல்லேலூயா. யாராச்சும் சொன்னாங்க, எப்படி சொல்ல முடியும்? 10 கட்டளை தேவன் கொடுத்தாரு, அது எப்படி நம்ம வாழ்க்கையில் அது இருக்கக்கூடாது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்னு யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து அதை வந்து ஆர்கியூ பண்ணாங்கன்னா, அதை குறித்து உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணாங்கன்னா, நீங்கள் இந்த வசனத்தை வச்சு பேசலாம். அதான் உங்களுக்கு வசனம் நல்லா தெரிந்திருக்கணும், எதுக்காக பவுல் பேசினாரு என்று நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அப்படின்னா கிருபையின் வித்தியாசம், நியாயப்பிரமாணமும் கிருபைக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் கிருபையோட விளக்க உரைகள் பவுல் அவருடைய நிருபங்களில் நல்லா எழுதியிருக்காரு பிரியமானுங்களே, நல்லா எழுதியிருக்காருங்க. ஸோ போய் வாசிங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து கலாத்தியர் இன்றைக்கி வந்து இந்த வசனத்தை கொடுத்து நான் உங்களுக்கு வந்து விளக்க உரையை சொல்லிட்டேன். அந்த அதிகாரத்தையே நீங்கள் போய் படித்து பாருங்கள், உங்களுக்கு அப்படியே புரியும். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த மெசேஜ் உங்களுக்கு புரிய வரும் பிரியமானுங்களே. ஸோ அதான் நீங்கள் கேட்க இந்த நல்ல சத்தியத்தை நீங்கள் கேட்கங்க விடுதலை தானாக நடக்கும். ஆமென். விடுதலை தானாக நடக்குங்க, விடுதலை தானாகவே வருங்க பிரியமானுங்களே. ஸோ பிரியமானுங்களே, இயேசுவை மறுத்தது வீண் என்று இப்படியா நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும், என் சொந்த குறிகளை நான் சார்ந்து கொள்ளணும், அப்போ தான் நான் நீதிமான் அப்படின்னு சொல்கிறவங்க இயேசு மறுத்ததை விருதாக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க பிரியமானுங்களே, அவங்க வந்துட்டு என்ன தெரியுங்களா, இயேசு மறுத்ததை நீங்கள் போங்களேன், இயேசு உங்களுக்காக மரித்தது என்னெல்லாம் செஞ்சார் சிலுவையில் பிரியமானுங்களே. நம்ம வந்து கிருபையினால் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டுட்டோம், கிருபையினால் நம்ம நீதிமான்களாய் ஆக்கப்பட்டுட்டோம், கிருபையினால் நம்ம நீதிமானாக ஆக்கப்பட்டுட்டோம். இல்லை நியாயப்பிரமாணமும் இருக்கணும், நான் நீதிமானாக வாழ்வதற்கு என்று சொல்கிறவங்க வந்து இயேசு தலையில் அவங்களுக்காக முள்முடி புகுத்தப்பட்டது, இயேசுவோட சரீரம் அவங்களுக்காக பிக்கப்பட்டது, இயேசு அவங்களுக்காக வாங்கின அடி தெரியுங்களா, அண்ட் இயேசு அவங்களுக்காக சிலுவை தள்ளாடி போடாரு பார்த்தீங்களா, அந்த வேதனைங்க பயங்கர வேதனை பிரியமானவே.
அவருடைய கைகளிலும் கால்களிலும் பெரிய பெரிய ஆணி அடிக்கப்பட்டது பிரியமானங்களே. இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அகோர மரணம். அது வந்துட்டு அதிகபட்ச வேதனை. எந்த மனுஷனும் படாத வேதனை இயேசு பட்டாருங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும். அநேகர் வந்து அந்த காட்சியை பார்த்து அழுகுறாங்க. எஸ் அழுவ வரும் தான், ஆண்டு எனக்காக இப்படியா அடி வாங்கினாரேன்னு. ஆனால் அதோடைய ஆழத்தை, அவர் நமக்காக வாங்கின அந்த அடி, அந்த மரணம், கோத்ரூ பண்ணுற அந்த மரணத்தை ஆழத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் பிரியமானங்களே. ஆண்டோட அன்பு எவ்வளோ ஆழம்னு நீங்கள் தெரிந்து கொள்ளணும் பிரியமானங்களே. உங்களை அவருடைய ரத்தம் மூலமாய் பாவங்களை மன்னித்து உங்களை நீதிமானாய் ஆக்கணும் என்பதை தான் தேவனுடைய லட்சியம். இயேசு உங்களுக்கு விடுதலை வாழ்க்கையை தான் வச்சிருக்கிறாருங்க. ஆசீர்வாதம் நிறைஞ்ச வாழ்க்கையை தான் வச்சிருக்கிறாரு. அதை எப்போதுமே இயேசுவை நீங்கள் சரியாக விசுவாசிப்பதுக்கு அது எப்பொழுதுமே உங்களை நடத்தி கொண்டு போவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷன் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டானா அடுத்த நிமிடம் அவங்களுக்கு வேதம் தெரியாட்டினா, வசனம் தெரியாட்டினா வந்துடுவான் உங்கள் எதிராளி உங்களை குற்றம் சாட்டுருக்கு. நீ கிறிஸ்துவனா, நீ நீதிமானா, இப்பாரு இப்போ என்ன செஞ்சேன்னு. அது மத்தியில் சிலவங்க வந்துட்டு அந்த சத்தத்தை கேட்டுட்டு அவங்க நீதிமான் என்று அறிக்கை செய்கிறத விட்டுருவாங்க. நீங்கள் எதையும் செஞ்சு நீங்கள் நீதிமானா ஆகலைங்க. இயேசு முடித்த வேலையால் தான் நீங்கள் நீதிமானா ஆனீங்க. எதையும் செஞ்சு நீங்கள் நீதிமானா ஆக முடியாது. இயேசு முடித்த வேலை ஒட்டி தான் அவங்க நீதிமானா ஆக்கியிருக்கு. ஸோ அந்த நீதிமான் என்ற வார்த்தை, அந்த தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த காரியத்தைங்க அதை பிடிச்சி கொள்ளுங்க. அப்படி தாங்க நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க, கிறிஸ்துக்குள் நீதிமானாய் உட்காந்து கொண்டிருக்கீங்க பிரியமானங்களே. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ 3 பேரையும் நீங்கள் மகிமைப்படுத்துறீங்க. அவங்க சிலுவையில் முடித்த இயேசு சிலுவையில் முடித்த வேலையை நீங்கள் மகிமைப்படுத்துறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் கிறிஸ்துக்குள் நீதிமான் என்று நீங்கள் சொல்லும் பொழுதுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடுறீங்க பிரியமானங்களே. சொல்வது போல உணவு, உடை, வாழ்க்கையில் மற்ற எல்லா காரியங்களும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையாக இருக்கோ அனைத்தும் உங்களுக்கு சந்திக்கப்படுது. ஏன் தெரியுங்களா? அவருடைய நீதிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அவருடைய நீதியால் தான் நீங்கள் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு தேவைகளுக்குங்க நீங்கள் விசுவாசத்தை பயன்படுத்த தேவையில்லை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு நான் என்னோடய விசுவாசத்தை பயன்படுத்தணும் இதை பெற்றுக்கொள்கிறதுக்கு, அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. அதை நீங்கள் சார்ந்து கொள்ளக்கூடாது. ஆனால் ஒன்று மட்டும் உங்களுக்கு ரொம்ப தேவை தெரியுங்களா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீதிமான். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீதிமான் என்ற ஒரு விசுவாசத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினால் பிரியமானங்களே, எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை பின்தொடரும். ஸோ அதனால் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் கிறிஸ்துக்குள் நீதிமான் என்று நீங்கள் சொல்லும் பொழுதேங்க அடுத்தது சங்கீதம் 23 சொல்லுது பார்த்தீங்களா? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஓ ஹல்லேலூயா. அது தேவனுடைய ஆசீர்வாதம். புரியுங்களா பிரியமானங்களே? ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம். அது அப்படியே உங்களை நீங்கள் என் பக்கம் நீங்கள் திரும்பினாலும் அது உங்களை பின்தொடரும். அப்படியா பிதாவாகிய தேவன் செஞ்சிட்டாருங்க. ஓ ஹல்லேலூயா. நான் இவ்வளோ செபிக்கிறேன், நான் இவ்வளோ வேதத்தை வாசிக்கிறேன், எல்லாமே இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். அப்போ தான் நம்ம கிறிஸ்துக்களை வளருவோம், சரியாக புரிந்து கொள்வோம், சரியாக தேவனை விசுவாசிப்போம்.